ಆರಾಧನೆಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಶರೀನ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅಂಕಲ್ ಕೈಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸ್ತೀನಿ. ಅವರು ನಮಗೆ ಹಾಡಲ್ಲಿ ನಡೆಸಿ ಮತ್ತೆ ದೇವರ ಸ್ವಾರ್ಥೆಯನ್ನು ಸಾರಿ ಮತ್ತೆ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ನಡೆಯಬೇಕಾಗಿರೋದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಡ್ತಾರೆ. ನಾವೆಲ್ಲ ಕಣ್ಣನ್ನ ಮುಚ್ಚಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾವು ಎಲ್ಲರೂ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகத்தில் இருக்கிற தேவனே நன்றி 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 ஏசப்பா கர்த்தாவே, இரக்கத்தின் தேவனே நன்றி ஏசப்பா, கிருபையின் தேவனே துதிக்கிறோம் 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 சுவாமி கர்த்தாவே. நேற்றும் இன்றும் மாறாத தேவனே உமக்கு நன்றி 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 ஏசப்பா கர்த்தாவே. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் கர்த்தாவே அது பத்தாது ஏசப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக கர்த்தாவே இங்க நாங்கள் வந்திருக்கோம் ஏசப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. உங்க பாடுற பாட்டா இருக்கட்டும், கேட்கிற வார்த்தையா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தாவே உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. அது எவ்வளோ தூரம் எங்களுக்கு பேசணுமோ நீங்க எங்களுக்கு அது பேசுங்க ஏசப்பா. எங்க மனசுல அது ஆழமா போய் பதிய கிருபை செய்யுங்க ஏசப்பா கர்த்தாவே. இந்த 10 மாசம் நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா. எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ உலகத்துல எவ்வளவோ நாச மோசங்கள் ஏற்பட்டாலும் கர்த்தாவே இந்த 10 மாசம் நீங்க எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த 11வது மாசத்துல கூட கர்த்தாவே நீங்க எங்களை உங்க முதல் நாள்ல கர்த்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக உங்க சமூகத்தை தேடி நாங்க வந்திருக்கோம் ஏசப்பா. அதுக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. மீதியான வேலை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. எங்களை வைத்து கர்த்தாவே நீங்க வழிபடும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் வராதவங்க நீங்க இங்க கூட்டி சேருங்க ஏசப்பா. வரவங்களும் நீங்க கூட பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க. விபரேஸ்வரன் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். நம்ம ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா அங்கிள் நம்ம மத்தியத்தில் அவர் கையில் கொடுத்தினி அவர் நமக்கு எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறது.
ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಇದ್ದಾವೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ರಾಯಸಿಂಹವು ಆಸೆತ್ತಿದರು, ಯೇಸುವನ್ನ ಹುಡುಕಿದರೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ರಾಯಸಿಂಹವು ಆಸೆತ್ತಿದರು, ಯೇಸುವನ್ನ ಹುಡುಕಿದರೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಕೊರತೆ ಇಲ್ಲ, ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಯೇಸುವನ್ನ ಹುಡುಕಿದರೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಕೊರತೆ ಇಲ್ಲ, ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಯೇಸುವನ್ನ ಹುಡುಕಿದರೆ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ಹಸಿರಾದ ಹುಲ್ಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವನು. ಹಸಿರಾದ ಹುಲ್ಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವನು. ಜೀವವುಳ್ಳ ಮೂಕೈಯಿಂದ ದಾಗವ ತೀರುವನು. ಜೀವವುಳ್ಳ ಮೂಕೈಯಿಂದ ದಾಗವ ತೀರುವನು. சிங்கக்குட்டிகள் பக்கி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பக்கி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கண்ணீரட்டை ஊற்றி சென்று தாகம் தீர்க்கின்றார். அதிகாலை ஜெபம், அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெபிச்சா போதுமா? அதிகாலை ஜெபிக்கணுமா? அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? அதிகாலை ஜெபம்னா இன்னைக்கு சொன்னாங்களே இருட்டோட எந்திரிச்சு நம்ம ஜெபிக்கணும், அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ தான் மெசேஜ். ஏன்னா ரொம்ப எஃபெக்டிவ் ஜெபம்னு, அந்த அதிகாலை ஜெபம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்கிறக்க எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்கிறேன். என்ன வச்சுக்கலாம். ஐசாயா 55 அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசாயா 55:6. ಯೆಹೋವನು ಸಿಕ್ಕುವ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿರಿ. ಆತನು ಸಮೀಪದಲ್ಲಿರುವಾಗ ಆತನಿಗೆ ವಿನಃ ಮಾಡಿರಿ. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை பார்க்கக்கூடிய டைம்ல நம்ம பார்க்கணுமா? கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமா இருக்க அவர் நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ நம்ம அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது. அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் நம்ம ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க, ஆண்டவர் இதை செய்யுங்கன்னு சொல்றோம். அப்போ நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? எப்போ கேட்பாரு அப்படிங்கிற இருக்கு. சிலவங்களாங்க ஐயோ போங்க, நான் எவ்வளோ ஜெபம் பண்றேன், ஜெபம் கேட்கப்படவே இல்லைன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் என்ன தேடுறவங்க என்னை கண்டிப்பா கண்டடைந்து அடைவாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, எப்போனா ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயம், கர்த்தரை பார்க்கக்கூடிய சமயம் எது? நீங்க சொல்லுங்க. நீங்க போட்டிருக்காங்க வசனம் என்ன சொல்லுன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தை தேடுங்கள், அவர் சமயமா இருக்கிற நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் சமயமா இருக்கிற வேலை எது? அதை நெக்ஸ்ட் பார்க்கணும். வாசிக்க விட்டாக்க அவ்வளவுதான் நடிக்க வந்துருவாங்க. அதனால நான் வசனங்கள் சொல்லிட்டு வரேன். சரி, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னு சொல்றோம். அந்த கண்டடையத்தக்க எது தெரியுமா? ப்ரோவர்ஸ், நீதிமொழிகள், ஞானோக்திகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போறேன். பரவாயில்லையா? ஏன்னா ஏன் நிறைய வசனங்கள் கொடுக்கணும்? இந்த வசனம் ஒரு தெரியாம நீ வாசிக்கும் போது அந்த வசனத்தின்ல ஜீவன் இருக்குது, அது நமக்குள்ள போகும். அப்போ அந்த கண்டிப்பா வாசிக்க வாசிக்க அந்த வசனத்தை சொல்ல 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 நமக்குள்ள நம்முடைய ஜீவன் பலப்படும். கண்டிப்பா கர்த்தருடைய ஜீவன் வசனம் உயிரோட்டம் உள்ளது. அதனால தான் நிறைய வசனங்களை
நம்ம வாயில் அபியாசப்படுத்தலான்னு ஒரு ஆசை. ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, என்னை சிநேகிக்க நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில தேடுறவங்க. அப்ப கர்த்தர் சமயமா இருக்கிற டைம் எது சொல்லுங்க? அதிகாலை. நீங்களே சரி. ஏன்னா அதிகாலை வந்து நமக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரோட இல்லைன்னா சரி அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்க. 6 மணி ஆயிட்டாலே டக்கு டக்குன்னு கதவை தட்டுற சத்தம் ஓத்துனா வர ஆரம்பிச்சிடுறாங்க. பால்காரன் பேப்பர்காரன் அடுத்து வேலைக்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டா ஐயோ காஃபி வைக்கல, தண்ணி வைக்கல, வெண்ணி வைக்கல, குளிக்கல, எவ்வளவு பிரச்சனை. ஒரு வேலை கொஞ்சம் லேட்டானா எல்லாமே டென்ஷன் ஜாஸ்தியாயிடும். அதுக்கப்புறம் எங்க ஆர்டர் தேடுவீங்க? ஆர்டரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் சாயங்காலம் வந்து உங்களை தேடிக்கிறேன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் ஆர்டர் கோச்சுக்கிறதுல என் பிள்ளை என்னைக்காவது ஒரு வரமாட்டாலும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் வெயிட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரா நமக்கு என்ன லாபம்? நம்ம வேண்டியதை நம்ம கொடுத்தா தானே நமக்கு யூஸ் ஆகும். ஆர்டர் வந்துட்டாரு, வீட்டை வந்து நின்னாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் எனக்கு வேலை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா வேலையும் முடிச்சு போனோம்னா அப்புறம் கடைசியாக நம்மளே கொஞ்சம் ஐயோ ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்குது ஆண்டவரே நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதனால தான் சொல்றது அதிகாலை விடையில. அப்போ கர்த்தர் சரி காலையில் ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. எவ்வளோ எந்திரிச்சுவா, இந்த பிள்ளை எந்திரிச்சு பேசாத, அந்த பிள்ளை எந்திரிச்சு பேசாத. அப்போ ஆண்டவர் சரி அதிகாலையில் யார் 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 ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்க கிட்ட போயிடுறாங்க. அவங்க என்ன விண்ணப்பிக்கிறாங்களோ அதை கொடுத்துட்றாரு. அப்போனா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? நீங்க கொடுத்துருங்க அதிகாலை ஜெபம் தேவையா இல்லையா? அப்போ இருட்டோட நான் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டனோ 18 வயசுல கர்த்தரை ஏற்றுக்கிட்ட அந்த சமயத்துல ஆண்டவரே நான் எப்போ இந்த என்ன காலையில் எந்திரிக்க முடியாது, ரொம்ப தூக்கம் வரும், ரொம்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம்னா என்னை எழுப்புடுங்கன்னா அழகாக என்னை எழுப்பி தட்டி எழுப்பார். அழகா எங்கள் அம்மா மாதிரி கூடுவார். சொரன் சொரன் எந்திரிடுவார். ஐயோ அந்த கையை இப்போ அந்த கை அவ்வளோ சாப்பிட்டா அவ்வளோ அழகாக இருக்கும். எந்திரி எந்திரின்னு. ஐயோ போங்க ஆண்டவரே தூக்கம் எந்திரி எந்திரிப்பி விட்டு பாட்டு பாடி ஜெபிக்க வைப்பார். அதே லைஃப்பில் இருந்துச்சு. மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுச்சு. மேரேஜ்னா எல்லாருக்கும் பிரச்சனை தானே, அந்த பிரச்சனை வரும்போது நானும் கொஞ்சம் வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் இப்போ மறுபடியும் எழுப்பி விட்டு மறுபடியும் அதிகாலையில் ஜெபிக்க வைக்கிறார், எல்லாருக்கும் ஜெபிக்க வைக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்சு ஜெபிக்க முடியல நம்ம சொல்கிறோம்ல, காலையில் ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வருதா இல்லையா? எனக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துருங்க. நைட்டில் தூக்கம் முன்னாடி ஆண்டவரே நாளை காலையில் 5 மணிக்கு எழுப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு தூங்கி பாருங்க, கண்டிப்பாக உங்களை எழுப்பிடுவார். அதுக்கே ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க. ஐசாயா 50 அதிகாரம் 4 வசனம். ஐசாயா 50 அதிகாரம் 4 வசனம் என்ன சொல்றாரு? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கேட்டேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருனார். காலையோரும் என்னை எழுப்புறார், தட்டி 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 எழுப்புறார். காலையோரும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப யார் எழுப்புறாங்க உங்களை காலையில? அப்ப நீங்க ஆண்டோட சொன்னாதான் உங்களை எழுப்புவார் ஆண்டவர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். காலையில் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னா என்ன செய்யணும்? எப்போ சொல்லணும்? ராத்திரி சொன்னாதான் நம்ம காலையில் எழுப்பிட்டு வர்றோம்ல. நான் கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சிருவேன். நானே சோம்பேறித்தனமா படுத்தா கூட இவர் வந்தா கூட என்ன செய்யறது சொல்லதான் அவன் வர வழியில. நானே சோம்பேறியா படுத்தாலும் கூட மார்னிங் காலையில் எழுப்பிடுறோம். வேற வழியே இல்லை. எந்திரிச்சிட்டோமா பொய்ய போடுமா, முக கைகள் கழுவுமா, வந்து வேற வழியில உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும் போது நைட்ல நாம அடிகாலம் செஞ்சுருக்கணும். ஒருவே சோம்பேறித்தனமா தூங்குறதோட நீங்க கொஞ்சம் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு நீங்க படுத்து தூங்கினா காலையில வேற வழியாக மார்னிங் காலம் உங்களை எழுப்பியே எழுப்போம். அப்ப கண்டிப்பா நீங்க எந்திரிப்பீங்க. சும்மா இருக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். முக கையை கழுவிட்டு நல்லா ஜெபிக்க உட்காரலாம். அப்போ அடுத்துறாரு நான் அவனை எழுப்பிடுவாரு. ஆனா காலங்கள் மாற மாற என்ன செய்வாரு? ஆண்டவரை தட்டி தட்டி எழுப்ப ஆரம்பிச்சுவாரு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மார்னிங் கால் மூலமாக எடுப்பார். இல்லை நினைச்சு வராண்டரே ஆண்டவர் அழகா எல்லாம் தட்டி எடுப்பார், சத்தம் கொடுப்பார், அழகாக பேசுவார். எடுத்தூன்னா ஐயோ எந்திரி எந்திரி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்வார். அது மாதிரி அப்போ காலையில் ஆண்டவர் என்ன செய்ய பாருங்க. அந்த வசனம் அழகான வசனம். 50 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. 50 அதிகாரம் ஐசாயா 54.
54. இளைப்படைந்தவனுக்கு இளைப்படைந்தவனுக்கும் சமயத்திற்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் அறிவை தந்திருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் கவனிக்க செய்கிறார். காலையோரும் எழுப்புறார். கற்றுக்கொள்ற நம்ம கத்துக்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஆண்டவர் சொல்ல சொல்ல நீங்க கேட்கணும்னா மந்த நாவு இல்ல, மந்த செவி இல்ல, என்ன சொல்றாரு? கவனிக்கிறது செய்கிறார். அப்ப நம்ம காது கேட்குதோ கேட்கலையோ, உலகப்புறம காரியத்தை தெரியுதோ தெரியலையோ, ஆனா கர்த்தர் எனக்கு நிஜமா எனக்கு காது கேட்காது, ஆனா கர்த்தருடைய மெல்லிய சத்தம் மட்டும் நல்லா கேட்கும். அதை மட்டும் நல்லா கேட்க வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யறாரு? நான் கேட்கும்படி என் சேவையை கவனிக்க செய்கிறார். ஒரே ஒரு பாட்டு நான் பாட்டு படிச்சிருக்கேன். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை. அவை எண்ணி முடியாதையா. ஏறிடுமே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறிடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா சொல்லுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை எந்திரிச்சு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே இந்த நாள்ல நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், இதெல்லாம் நீங்க கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களோட கூட பேசுவார். உங்களுக்கு கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்க வாங்க முடியும். எப்பனா அதிகாலை நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அனுபவத்தை நீங்க கண்டிப்பா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது வரைக்கும் நீங்க செய்யலாம். இப்போது தீர்மானிக்க ஒரு வேளை சொல்லுங்க, எங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கு, நான் 4 மணிக்கு கேட்கணும், 5 மணிக்கு, அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நிறைய வேலை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க ரொம்ப பிஸின்னு. நான் சொல்லுவேன் கர்த்தரோட நீங்க ரொம்ப பிஸிங்கன்னு. நான் ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் தான், ஆனா கர்த்தருக்கு உலகமே தான். உலகத்துல எல்லாருடைய பிரச்சனையும் தெரியும்.
ஆனா கர்த்தரை விட நம்ம ரொம்ப பிஸி. அதனால நம்மளால தெவிக்கிற டைமே இருக்கிறதுல. காலையில ஆண்டவர் வெயிட் பண்றாரு. ஆண்டவர் அவ்வளோ பிஸியா இருந்தா ஆண்டவர் நம்மகிட்ட வெயிட் பண்றாரு. ஆனா நம்ம அதை விட ரொம்ப பிஸி ஆயிடுறோம். ஆனா அப்படி நினைக்காதபடிக்கு தயவுசெய்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு. அப்ப நீங்க உட்கார பழகிட்டீங்கன்னா, கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க பழகிட்டீங்கன்னா, என்ன பிரச்சனையானாலும் ஆண்டோட கேட்கலாம். நீங்க அன்னைக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு சொல்லுவார். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கா, எப்படி சாப்பிட கவலையப்படாத போல உன் வாயில் நான் வார்த்தையை போடுறேன், நீ போற வார்த்தையை போடுறேன். இன்னைக்கு என்ன தேவை இருக்கு ஆண்டவரே, நான் செய்யறேன். உனக்கு நமக்காக ஒரு ஆள் செய்யறதுக்கு சப்போர்ட் தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசித்து பாருங்க. இல்லை என்னோட தேவை நிஜமா 77 நான் அபிஷேகிக்கப்பட்டேன். இன்னைக்கு ஆயிடுச்சு 43 வருஷம் ஆச்சு. கர்த்தர் கிருபையில இந்த 43 வருஷம் நீங்க என்ன நான் எந்த ஒரு விஷயம் ஆண்டு கேட்டுதான் செய்வேன். என்னுடைய பிள்ளைகள் காரியம், எனக்கு ஒரு குழந்தை பத்திரிக்கை, எல்லா காரியத்தையும், திருமண காரியம் எல்லாத்தையுமே நான் வாலிபே கத்துறேன். இன்னைக்கு வரைக்கும் சில வேளை நீங்க யோசிப்பீங்க, எங்கேயாவது ஒரு மீட்டிங் போனா கூட நினைச்சுவேன், அப்படியே கபோர்டை தரிச்சு இன்னைக்கு எந்த சேலை போடுறது ஆண்டவரே, நான் போற இடத்துக்கு இது யூஸ் ஆகுமா, இது சூட்டபிளா இருக்குமான்னு கேட்பேன் நான் ஆண்டவர்கிட்ட. நிஜமாவே அப்படி ஒரு தடவை போயும் கூட அதோட சாட்சியாக மாறிச்சு. சென்னையில் ஒரு சாரி கட்டி போயிருந்தேன். வந்துடுறாங்க, நல்ல எப்படி அழகாக வந்திருக்கீங்க, இந்த கரெக்டாக வந்திருக்கீங்க பாருங்க இந்த சரி அப்படின்னு பக்கத்தில் இன்னொருத்தவங்க வச்சுறாங்க. பாருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி தான் இவ்வளோ நல்லா பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கத்தட்டு கேட்டு, சின்னதோ பெருசோ, ஏன்னா நம்ம அப்பாட்ட கேட்டு செய்ய மாட்டோம். நீங்க செய்வீங்களே, மம்மிகிட்ட கேட்பியா கேட்க மாட்டியா, அப்படி கேட்டு செய்வது, அப்போ நமக்கு ஒரு நாள் சப்போர்ட் கிடைக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. எனக்கு நிச்சயமா சப்போர்ட் இருக்குப்பா. நான் எந்த ஒரு நான் சொல்றேன், உங்களுக்கு கூட சொல்றேன், என் பேங்க் எங்க இருக்குது, எங்க ஏசப்பாடு இருக்கு. ஏசப்பாடு பேங்க் எங்க இருந்துச்சு, மீன் வாயில காக்கா வாயில இருந்துச்சா, கத்த நமக்காக கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுடைய பேங்க் எங்க இருக்கு, நம்முடைய காரியங்களுக்கு நமக்காக சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடைக்கணும். நீங்க அதிகாலை ஜெபிச்சு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தே தருவார். நான் நிறைய காரியம் சொல்ல ஆசைப்படுறேன். சரி, 143 சங்கீதம், Psalms 143:8. Psalms 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில நீங்க போய் ஆண்டுட்டு உட்கார்ந்தா கிருபையை கேட்கப்படும். நான் நம்பிக்கை, நான் நடக்க வேண்டிய வழிய எனக்கு காண்பீங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு தெரியாத காரியம் கூட இன்னைக்கு யாரோ புதுசா ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா கூட உங்க முன்னாடி சொல்லுவார். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம்ல. அப்ப அதுக்கு நீ என்ன பேசணும், என்ன செய்யணும், அதையும் கூட சொல்லி கொடுத்துருவார். அப்ப எவ்வளவு நல்ல காரியம். நமக்கு நம்ம போறதுக்கு இந்த காரியம் ஒரு முன்னெச்சரிக்கை நமக்கு கிடைக்குதுன்னா இதுக்கு காரணம் அதிகாலை ஜெபம். இந்த அதிகாலை ஜெபத்தை விட்டுடலாமா? தயவுசெய்து விடாதீங்க. பாருங்க, கர்த்தரை பிரசன்னத்தை நம்ம எப்போதும் உணர்ந்திருக்கணும். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 5:3 Psalm 5:3. ஜோரா வச்சீங்கன்னா உங்களுக்கு இதே வரும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமது நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தாவே, காலையில என் சத்தத்தை கேளும். காலையில் உனக்கு நேரம் வந்து நான் ஆயத்தமாய் ரெடியா இருக்கிறேன், ஆயத்தமாய் காத்திருப்பேன். அப்போ காலையில கர்த்தர் சமூகத்துல வந்து நம்ம ஆயத்தமாகி, ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் நீங்க உங்களுக்கு வேண்டியதான் சொல்வாரு. வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அது மூலமா உங்களோட பேசுவார். இந்த வசனத்து மூலம் பேசுவார். எல்லாம் நான் எத்தனையோ தர இந்த புக் வாசிருக்கேன் சாமி, 36 டைம்ல இந்த பைபிள் ஃபுல்லா முடிச்சா கூட இன்னைக்கும் நான் வாசிக்கிற அந்த வாசத்தை எனக்கு கூட பேசும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அதை குறித்து சொல்லுவார். இதனை மாமூல அதே போர்ஷன் தான் வாசிட்டு வரோம். ஆனா அந்த போர்ஷன்லயும் அத்தனை வசனத்தையும் ஒரு வசனம் உங்களோட பேசும். அந்த வசனம் எப்படி பேசுறாரு அதே வசனம் எனக்கு ஒரு மாதிரி பேசுவார், உங்களுக்கு ஒரு மாதிரி பேசுவார். அதே சொல்ல அப்போ கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட பேசணும்னா நீங்க காலையில ஆண்டு நேரம் ஆண்டவரே நான் வந்துட்டேன். உங்களுக்கு முடிஞ்ச மோசல செய்ய சொல்லுவாங்க, 1 hour எப்படி காலையில் ப்ரேயர் பண்றேன், 2 பாட்டு பாடுங்க, தூக்கம் போயிடும், பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பேரையும் எனக்கு கூட எல்லாரும் பேரும் நம்ம சத்திரம் அவ்வளோ பேரையும் சொல்றதுக்கே எனக்கு டைமே சரியா போயிருது. இல்லை எங்கள் வீட்டில் 9 பேர், இவங்க வீட்டில் எல்லாரும் பேரையும் தனித்தனியாக சொல்றதே எனக்கு சரியா போயிருக்கு. எல்லாம் சேர்த்து தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு சேர்த்து தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்காக ப்ரேயர் பண்ண நமக்கு டைம் போட தெரியாது.
அப்ப நம்ம வச்சு தூக்கம் வராது, பாரம் வரும், பாரம் வந்துரு. அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால ஒரு பாட்டு மட்டும் இது தேவத்தோட செய்யல 147 கர்த்தர் பிறகு அதிகாலை உங்களை தேடும்போது கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கிருபையை உங்களுக்கு தர்றாருன்னு பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வைக்கிறார். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் கர்த்தருடைய முகத்தை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை பார்த்துட்டு நீங்க வேலைகளை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வேலை எனக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டோர் செய்ய வேண்டிய வேலையை 1 ஹவர்ல செஞ்சு முடிச்சுருவீங்க. எப்பவுமே நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஆண்டவரே ஏசப்பா உங்க ஏஞ்சல்ஸ் அனுப்புங்க, ஆண்டவரே ஏசப்பா உங்க பிரசன்னத்தை கொடுங்க ஏசப்பா, உங்க பலத்தை தாங்க ஏசப்பான்னு சொன்னா அன்னைக்கு ஃபுல் எப்படி வேலை முடிஞ்சதே தெரியாது. நம்ம போற காரியம் எல்லாம் ஒரு ஆபீஸர் போய் பார்க்கணும், ½ hour காவத்திற்கு உடனே நம்ம கண்ணை அப்பதான் நம்ம கண்ணை தென்படுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியமான காரியம். அப்ப நீங்க என்ன செய்யணும், காலையில தயவு செய்து எல்லாரும் அதிகாலையில ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு. ஏன்னா தாவீது அப்படி ஜெபிச்சாரு. அநேகர் அதிகாலையில போய் ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. நான் சொன்னா எனக்கு டைம் பண்ணாது என்ன, அதனால கூட உங்களுக்கு சொல்றேன். தாவீது சொன்னேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா கர்த்தர் உங்க காலில் எழுப்பாரு, ஆசீர்வாதத்தை தருவாரு. சரி, உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை, ஜீசஸே மனுஷனா இருந்த போது அதிகாரம் ஜெபிச்சாரு. அவர் ஏங்க ஜெபிக்கணும்? அவர் கடவுள் தானே, அவருக்கு எத்தனை வேலை அவருக்கு. ஆனா அது ஜீசஸே அதிகாரம் இருந்துச்சு ஜெபிச்சுட்டா நைட் எல்லாம் ஜெயிப்பாரு. அது காலையில் வந்தவங்களுக்கு சுகப்படுத்துறது, வெள்ளப்படுத்துறது, அவங்களுக்கு வேண்டிய சொல்லலாம். இதாக கேட்டு வாங்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்ப ஜீசஸே அதிகாரம் ஜெபிக்கிறதுனா நம்ம எல்லாம் ஏமாத்துறாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய எவ்வளவு முக்கியமானது காரியங்க. யோசித்து பாருங்க. எனக்கு காலையில் சிலவங்க சொல்லுவாங்க, இந்த கால் சென்டர் போயிட்டு இருந்தால் கூட எங்கள் ஜானனும் காலேஜுக்கும் ஜெபிக்க ஆரம்பிச்சுவாங்க. இப்போ எங்கள் ஜானை எங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், வசனம் மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. நான் ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் பாட்டு வச்சேன்னா, வசனம் மனசுல தங்குதோ இல்லையோ இந்த பாட்டாவது மனசுல தங்கும்ல. இன்னைக்கு நாள் முழுக்க இந்த பாட்டு கொஞ்சம் இருக்கும். எனக்கு பாட்டு ராகம் வருமா இல்லையாலாம் நான் பார்க்க மாட்டேன். காலையில இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடி நான் பாட்டுக்கு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் எனக்குள்ள வாங்கிக்குவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அப்படின்னு சொல்லி நான் கர்த்தர் என்ன பலப்படுத்துறாரு. அப்படிங்கும்போது என்ன மட்டும் பலப்படுத்தி பிரயோஜனம் இல்லை, உங்க எல்லாரையும் பலப்படுத்தணும் ஒரு ஆசை. நம்முடைய காலங்கள் எப்படி இருக்கும் தெரியாது, ஆனா நீங்கெல்லாம் நீங்க மற்றவங்களை பலப்படுத்துவீங்க அந்த நம்பிக்கை. அதனால பாட்டுக்களை பாடும்போது, கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் போது, நீங்க அந்த வசனம் திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தின் பலன் உங்க வாழ்க்கையில வரும். ஏன்னா ஒவ்வொரு வசனம் ஒரு உயிர் வச்சிருக்காரு, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, உயிரோட்டம் இருக்குது. அப்போ அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்க மனப்பாடம் பண்ண வாசிக்கும் போதே அது உங்களுக்குள்ள ஒரு உயிரோட்டத்தை கொண்டாடும். சில வந்து எனக்கு படிக்க தெரியாதே படுறாங்க, படிக்க வேண்டாம், கேசட்ல போடுங்க.
அது சத்தத்தை கேட்டுட்டே இருக்கும்ல, அப்போ வாயில வந்துடும்ல. நீங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது, படிக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா கூட என்ன செய்றாங்க, வசனத்தை வாசிக்கிறாங்களாம், வசனத்தை வாத்து அதுல வர்றாங்களாம். அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபை வைக்கிறார் பாருங்க. சரி, அடுத்து பாருங்க மார்க் ஜீசஸ் ஒரு வார்த்தை முடிச்சுட்டு முடிக்கிறேன். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இருட்டோடு இருந்துச்சு. அவர் ஆண்டவர் தேவனுடைய குமாரன். அவர் கேட்ட உடனே வராதாங்க பவர். ஆனா கூட அவர் என்ன செய்றாரு, இருட்டோடு எந்திரிச்சு போய் தனியா போய் உட்காந்து ஜெபிச்சிருக்காரு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அழகா போய் ஜெபிச்சிருக்காரு. அப்போ இயேசுக்கே அப்படிப்பட்ட ஜெபம் தேவைப்பட்டா நமக்கு மாத்திரம். அப்ப நாம கூட நினைச்சலாம் அதிகாலை இருந்துச்சு ஜெபிக்க பழகலாம். ஜெபிக்க பழகும் போது கர்த்தர் நிச்சயமா பெரிய ஆசீர்வாதத்தை தருவாரு. அப்படி நீங்க காலையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறத உங்களுக்கு போதிப்பாரு. ஆனா ஐசாயால போட்டிருக்காரு ஆண்டவர் 48:11 உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதிப்பாரா, அனாவசியமான காரியத்துல சொல்லித்தர மாட்டாரு. பாருங்க ஐசாயா 48:17 அதுல பின்பகுதி மட்டும் அர்த்தம் போதும். ஐசாயா 48:17 பிரயோஜனமா இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ உங்களுக்கு என்ன செய்யறாரு, அனாவசியமான நம்ம நினைப்போம், ஐயோ ஜெபம் பண்ற சிலவங்க சொல்றாங்க 1 hour ஜெபம் பண்றாங்க. என்னத்துக்கு ஜெபிக்கிறாங்க, வாட்சிங் போட்டு ஜெபிக்கிறாங்க, என்னத்துக்கு அனாவசியமா ஜெபிக்கிறாங்க அப்படி சொல்லாண்டவர். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு. பார்த்து பாருங்க. அதை இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. அப்ப உங்களுக்கு என்ன செய்யறாரு, பிரயோஜனமா இருக்கிறத மட்டும் தான் சொல்றாரு, அனாவசியமான காரியம் சொல்லி தரலாண்டவரு. அப்ப இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், அப்ப இன்னைக்கு நம்ம அனாவசியமா பொழுதுபோக்குறதையோ அனாவசியமான வேஸ்ட் ஆகுறதையோ அனாவசியம் லாஸ் ஆகுறதையோ ஆண்டவர் தடுத்து நிறுத்துறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதிகாலை ஆண்டோட சொல்லிட்டு நான் சொல்றேன் ஆண்டவரே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி வெளியே போகும்போது சொல்லுவேன் நான், ஆண்டவரே சப்பா இந்த வெளியே போறேன் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், பத்திரமா போயிட்டு பத்திரமா வச்சிருந்தேன். சப்பலை போடும்போது ஜெபிச்சுட்டு சப்பலை போடுவேன். உள்ள வந்தோடனே ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி சப்பல் எடுத்துவேன். சப்பல் போடுறதா என் கணக்கு. சப்பல் போடுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு சப்பல் போட்டு வெளியே போறாண்டே உங்க கையில ஒப்படைக்கிறேன். அப்ப நீங்க கர்த்தருடைய கையில ஒரு நாளை ஒப்படைச்சு பாருங்க, எப்படி பெரிய அதிசயத்தை அற்புதத்தை நீங்க பாக்குறீங்க பாருங்க. இதுவரைக்கும் இல்லாத பலன், இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை கண்ணில் பார்ப்போம் நம்ம பாருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அதிகால ஜெபத்தை பண்ணி உங்க முகத்தை கர்த்தரை பிரசன்னத்தை வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம சன்லைட்டை பார்க்கும்போது எப்படி நம்ம வெளிச்சம் சொல்ற, நீங்க படிச்சிருப்பீங்களே சன்லைட் வந்து லைட்டை கிரகிச்சுதான் நிலா கொடுக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை இருந்து போகும்போது உங்களை பார்த்து அநேகர் உங்கள்கிட்ட ஜெபிக்க கேட்பாங்க, உங்களை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவேன், ஐயோ நான் எப்படி ஜெபிக்கிறது சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தர் சொல்றாரு உங்க வாயில் அழகான வார்த்தைகளை போடுவாராம். வார்த்தை அவங்களுக்கு இப்படி சொல்லு இப்படி சொல்லு. அது பாருங்க ப்ராவர்ஸ் நீதிமொழிகள் 25:11 நீதிமொழி 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமா இருக்குமா. அப்ப நீங்க சரியான நேரத்துல சரியான வார்த்தையில உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களை தேடி வர்றவங்களுக்கோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்றவங்களுக்கோ நீங்க சொல்லும் போது நம்மளுக்கு கத்திரி ஊழியத்தை செய்யறோம். நம்ம பெரிய ஊழியக்காரன் தேவையில்லை, உன்னை தேடி வரவங்க சொல்லுவே அம்மா நின்று சொல்லல உங்க காலேஜில் ஸ்கூல்ல ஒன்று பிரச்சனை வரும்போது அப்ப என்ன செய்றோம், நம்ம சொல்லும் போது நம்ம தேவை சொல்றோம். எப்படி சொல்லுவோம், ஐயோ என்னமோ தெரியல அவிசுவாசம் சொல்ல மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு ஏற்ற சமயத்தை சரியான வார்த்தையை அவங்க சொல்வாரு. சொல்றா அந்த வார்த்தை எப்படி இருக்குமானா வெள்ளித்தட்டு பொற்பழங்களுக்கு சமமா இருக்குமா நீங்க சொல்ற வார்த்தைகள். அப்ப உங்களுக்கு நினைச்சவங்க அந்த வார்த்தையை கப்பல் பிடிச்சு அவங்க ஆசீர்வாதத்தோட ரட்சிப்பு ஏதுவா இருக்கும். அப்போ உங்க மூலமா அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, அடுத்தது ஐசாயா 54:13-14 என்ன சொல்றாங்கன்னா, உங்க பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க பாருங்க. ஐசாயா 54:13-14 நான் சொல்றேன். சாரி, என்ன பண்றது, உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமை தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாயிருப்பாய், அது உனக்கு அணுகுவதில்லை. பாருங்க, இந்த நாள் இன்னைக்கு 1ஆம் தேதி. ஏன்னா அங்கிள் கண்டிப்பா உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க.
சரி என்கிட்ட சொன்ன கத்தரை சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு இந்த வருஷத்தை ப்ராமிஸ் பேடா உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறாரு இந்த வருஷத்துக்கு. அதனால தான் ப்ராமிஸ். ஐசாயா 54:13 என்ன சொல்றேன், உங்க பிள்ளை நீங்க அதிகாலையில ஜெபிச்சு கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்வானா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமான் பெரிதாயிருக்கும். அது மட்டும் இல்ல நீதினால் திறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ கர்த்தருடைய ப்ராமிஸ் சொல்ற இந்த வாரத்தை உங்களுக்கு இந்த மாசத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது நீங்க அதிகாலை ஜெபத்தை வைங்க. எப்போதுமே ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்தாருன்னா ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு தானே. ப்ராமிஸோட வாங்கி சும்மா வச்சுக்கூட பின்னாடி கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்க இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன் சொல்றாருல. நீங்க அதிகாலை ஜெபம் பண்ணா நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். ஆனா அதிகாலை கொஞ்சம் தான் ஜெபம் பண்றோம், ஆனா நிறைய ஆசீர்வாதம் ஆண்டவர் தர்றாரு. நம்ம கொஞ்சம் 1 மணி நேரம் 24 hours 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம். ஆனா மீதி 23 நேரம் 23 மணி நேரத்துக்கு நம்மளை காப்பாத்துறாருல. யாரும் ஜாஸ்தி வேலை அவர் தானே வேலை. அப்போ நம்ம கொஞ்சம் வேலை தான் நம்ம செய்யப்படுறோம். 1 hour தான் நமக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 1 hour 1/2 hour அதுக்குள்ள 10 தூங்கிட போகிறோம், 10 நேரம் பாட்டு போட போகிறோம், என்ன செய்யணுமோ. ஆனால் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஜெபிச்சு பார்க்கும்போது ருசியை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற சந்தோஷம் நீங்களே கண்டிப்பாக ஜெபிப்பீங்க. அதனால தான் எனக்கு நைட்டில் எப்போ தூங்குறோன்னு எனக்கு தெரியாது. அது 3:30 மணி 4 மணிக்கு தான் தூங்குவேன் நானே. அவங்க திட்டுவாங்க. அப்புறம் திருப்பி காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சிருப்பேனா இப்போ தானே படுத்தேன் அதான் தலைவலி படுன்னு சொல்லி தட்டை போட்டு 2 தட்டு தட்டி மடை தட்டி படுக்க வச்சுருவாங்க. போதும்போது அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா என் மகன் சொல்லுவா நீங்கள் 2 மணி நேரம் தூங்காமல் இருக்கீங்க, உண்மையாக உங்களுக்கு தலை சுற்று தலை வந்துடும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரணுவா. அதில் காலையில் ஜெபிக்கலன்னா நைட்டில் வேலை இருக்குது. அதனால நைட்டில் கொஞ்சம் நேரம் இந்த மெசேஜ் எடுக்கிறது வேலை கரைச்சிவோம். ஆனால் அதிகாலையில் ஆண்டவர் நிற்பாரு, எனக்காக காத்திருப்பாரு. அப்போ ஆண்டவர் நான் ஏமாற்ற முடியுமா? அப்போ அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களை தேடி வந்து ஏமாற்றுவீங்களா நீங்கள்? அப்போ உங்களை தேடி ஏசப்பா வந்து நிற்கும் போது நீ காலையில் உங்களை தேடி வர்றான்னு வச்சுக்க. ஏசப்பா உங்களை ஒவ்வொருத்தையும் தேடி வர்றாரு. நீங்கள் ஏசப்பா ஏமாற்றுவீங்களா? தயவுசெய்து நீ ஏமாத்தாதீங்க. இது வரைக்கும் எப்படியே தெரியும். இனிமேல் தயவுசெய்து காலையில் என்னை தேடி வந்திருக்க ஏசப்பா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஜெபிச்சு பாருங்க, அப்போ உணரும் போது தெரியும். அப்போ கண்டிப்பாக சொல்றாரு, அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது தான் கத்துறாரு உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கணும். நான் போதிக்க முடியாது என் பிள்ளைகளுக்கு. என் பிள்ளைங்க எங்கேயோ இருக்கிறாங்க, என் பேரப்பிள்ளை எங்கேயோ கிடக்குறாங்க. நான் சொல்லித்தர முடியுமா? இப்படி காலையில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நான் எல்லாரும் இப்போ பார்க்க முடியுமா? எப்படி 1000 இடத்துல இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க, நான் போக முடியுமா? ஆனால் ஆண்டவர் நான் போதிச்சு கொடுக்குறேன் உன் பிள்ளைக்கு, நான் ஜெபிக்கிற இவ்வளோண்டு தான். ஆனால் கத்துற உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதார். பிள்ளைகளுக்கு சமாதானம் வந்துச்சுன்னா நமக்கு சமாதானம், நமக்கு சந்தோஷம். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு 1000 பிரச்சனை எனக்கு கவலையே இல்லை. ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம தாங்க முடியுதா? இந்த கிரேசி விபின்னு ஓடுற வந்துருச்சு. ஏன்னா ஐயோ நம்ம பிள்ளையாச்சேன்னு நம்ம வீட்டில் ஒரு எழுதி எழுதில்லை, அங்கே போய் எல்லாரும் செய்யணும். நம்ம பிள்ளையாச்சே நம்ம செய்யும்போது நம்ம வலிக்கிறது இல்லை, கஷ்டமாக தெரிறதில்லை. அப்போ ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாயிரும். பயங்கரமான கொள்ளனை கோரணை. ஆனால் கத்தர் கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்போ கத்தர் உங்களோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன். இன்னொரு சிலவங்க நான் அதிகாலை ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபம் கேட்கப்படவே இல்லையே. ஏன் கேட்பாங்க? அதிகாலையில் ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஏன் ஜெபம் கேட்கப்பட? அப்படிங்கிறது சில பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ சொல்ல முடியாது. கத்த சித்தமான மறுபடியும் டைம் வரும்போது அதை குறித்து நான் சொல்கிறேன். ஏன்னா அது தெரிஞ்சோன்னா நம்ம சொல்கிறோம். இப்போ ஜெபிக்க விடுறது காலை 5 மணி, எங்கே 5 மணி தான், நான் 4 மணிக்கே ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனாலும் அவங்க ஜெபம் கேட்கப்படலை. ஏன்? அதுக்கே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அவர். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக. ஆனால் இப்போ சொல்ல உங்களுக்கு நேரம் பத்தாது, அதுவே தனி பிரசங்கமாக தான் போகணும். அதனால் சொல்கிறேன், கத்த சித்தமான வர நாட்களில் அதிகால ஜெபம் ஏன் கற்கப்படலாங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம திருத்திக்க முடியும், சரி பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் அதிகால ஜெபத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு குடும்பத்தை சமாதானம் பெரிதாக இருக்கும், திகிலுக்கு தூரமாவாய், கொடுமைக்கு உங்களை வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இது வரைக்கும் செய்யாதவங்க தயவு செய்து அதிகால ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அண்ட் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசுனதுக்காக கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன்,
கொடுப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே அதிகாலையில் என்னை எழுப்பி விடுங்கப்பா. என்னை தட்டி தட்டி எழுப்பி அதிகாலையில நான் ஜெபிக்க எனக்கு புது பலன் தாரும். இந்த மாசத்துல இருந்து ஒரு புது முடிவு நான் எடுக்கிறேன். கர்த்தர் அதிகாலையில என்னை ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறேன். ஓ மகள் என்ன என்று கேட்க போறா, நான் அதை கொடுப்பேன் என்று கொஞ்ச நேரம் ஜெபம்னா போதும், அதிக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறீர் அல்லவா. வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்குமோ என்று செய்ய அந்த மாசத்தை ஆரம்பிப்போம். உனக்கு திகிலும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீரே. பயமும் திகிலும் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும். என் பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கணும். பிள்ளைகளை பிடித்த காரியங்கள், எங்கள் வீட்டை நடத்த வேண்டிய காரியங்களை நாங்கள் சமாதானமாய் நடத்த இந்த ப்ராமிசிங் வேர்டுக்காய் சோதரம். இந்த மாசத்துல பயம் திகில் எல்லாம் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்துல. சுகவீனம் பலவீனம் இயேசுவின் நாமத்துல ஓடி போவதாக. அற்புதங்கள் அதிசயம் நடப்பதாக. பலவீனத்தின் ஆவிகள் சுகவீனத்தின் ஆவிகள் இப்பொழுது எங்களை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்துல. விசுவாசனுடைய பிடியிலிருந்து குடி வெறியில இருக்கிறவர்கள் வெளியே வரும்படியாக கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து நிறுத்தி கர்த்தருக்கென்று வைராக்கியமான குடும்பமாக மாற்றுவார்கள். சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கென்று தீர்க்க தரிசனம் சொல்ல கிருபை தாரும். பிள்ளைகள் ஜெபிக்க வரத்தை தாரும். பிள்ளைகள் சோமலின் ஆவியை விட்டு அவர்கள் உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் புது பலன் கிடைக்கட்டும். ஒவ்வொன்றிலும் பலன் கிடைக்கட்டும். ஞாபக சக்தி ஞானத்தை கொடுத்து அற்புதத்தை செய்யும். வயதானவர்கள் கால்களை பலப்படுத்தும். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் அப்பா. டாக்டர்ஸ்கள் கொடுக்க முடியாத ஒரு சுகம் கர்த்தர் கொடுப்பீராக. இப்பொழுது இப்பொழுது இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உமக்கே துதி கன மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அதிகாலை ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் இன்று உம்முடைய ஊழியக்கார மகள் மூலமா நீர் காட்டினதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதுல சிலவங்களுக்கு பதில் கிடைக்காது, சிலவங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படியானால் எங்களிடத்துல என்ன குறை உண்டு என்பதை சுட்டி காட்டி எங்களை பலப்படுத்துவீராக. இந்த காரியத்தை குறித்து எங்கள்கிட்ட பேசி எங்கள் கண்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்கள் அதிகாலை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு சுகம் கிடைக்கும், எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், எங்களுக்கு பயம் இருக்காது, திகில் இருக்காது என்ற காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பயம் திகில் இருந்து எங்களை விடுதலை செய்து எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறீர். அவர் நீர் படிக்க வைக்கிறீர், என்னை நீர் நடத்துகிறீர், எனக்கு வேண்டிய சம்பளத்தை நீர் அறிவீர், எனக்கு வேண்டிய பொருட்களை நீர் கொடுக்கிறீர். என் குடும்பத்தில் திகில் இல்லை, பயம் இல்லை, என் தேவன் நடத்துகிறீர் என்ற ஆர்வத்தோடு மறுபடியுமாய் நாங்கள் அடுத்த வாரத்தில் வந்து சேர என் கிருபை தாரும். உமக்கே துதிக்கான மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், அற்புதத்தை செய்யும். இப்பொழுது அடுத்த சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை மகிமைப்படுத்துவீராக. எங்களுடைய உற்றார் உறவினர் இணைஞ்சத்தார் பந்துக்கள் சகோதரர்கள் குடும்பங்கள் தூரத்தில் இருக்கிறவங்க தூர தேசத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். இந்த தேசத்துல நடக்கிற காரியங்கள் ஆங்காங்கே நடக்கிற இந்த பூமி அதிர்ச்சிகள் வெள்ளங்கள் சுனாமிகள் எல்லாவற்றிலிருந்தும் அநேகர் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நீர்தாமே எல்லாவற்றையும் சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆகாரம் இல்லாதபடி கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் ஹாஸ்பிட்டல்ல கர்த்தாவே ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்து மறுபடியும் கொண்டு வரும், எங்களையுமாய் பாதுகாத்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கிய சமாதான சந்தோஷமும் நாம் அனைவரோடும் கூட விசேஷமாக இன்றைய தினத்தில் ஆலயத்துக்கு வந்து அதிகாலையிலேயே கர்த்தரை தேடி இந்த முதல் நாளில் இந்த 11வது மாதத்துல என் இயேசு எனக்கு வேண்டும் என்று வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் மற்றும் வர தவறி போன பிள்ளைகள் அனைவரோடும் கூட கர்த்தருடைய கிருபை வல்லமை வழி நடத்துதல் என்றும் என்றும் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.
ಎಲ್ಲರಿಗೂ ಆಸೆ